ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னோடய vlog ட்ராவலிங் காலேஜ் டு ஹோம். இது வந்து நான் சீரீஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். அண்டு இதுதான் இதோட ஃபைனல் எபிசோட். யாரெல்லாம் 1 and 2 பார்க்கலையோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், போய் பாருங்கள் அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய். இந்த காத்து இருக்குல்ல, இப்போ தான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கான் அண்டு நம்ம போகலாம். இன்னைக்கு கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரே வெயில் அடிக்குது. இந்த கிளைமேட்டை புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு நாள் வெயில் அடிக்குது, ஒரு நாள் மழை பெய்யுது, என்னன்னே தெரியல. இந்த வெயிலும் மழையும் ஏதோ பிளான் பண்ணுறானுங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். சும்மா கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த வெயிலும் மழையும் அப்படி என்ன பண்ணிக்கிறானுங்கன்னே தெரில. சண்டை போட்டுக்கிறாங்களா? ஒரு டைம் வெயில் அடிக்குது, இன்னொரு டைம் மழை பெய்யுது. அப்படி என்ன தான் பண்ணுறீங்கன்னே தெரில. இங்கே பாருங்களேன், இங்கே வெயில் எங்கே இருக்கிறானே தெரிய மாட்டேங்குது. அப்படி தான் இருக்குது. எங்கேயோ ஒளிஞ்சு இருக்கிறான், எங்கே இருக்கிறான்னு தெரில. என்னன்னே தெரியல. 2 பேரும் ஏதாச்சும் பிளான் பண்ணுறீங்களா? எங்கேயாச்சும் போகிறீங்களா? ஒன்றுமே புரியல. என்னதான் பண்ணுறீங்க? சரி, நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டானான்னு கால் பண்ணி பார்ப்போமா? ஹலோ. மச்சான், வீட்டுக்கு போயிட்டியாடா? வீட்டுக்கு போயிட்டு வாப்ல. போயிட்டியா? ஓகேடா. மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? பண்ண முடியாதா மாப்ள? என்னடா முடியாதா? ஏன்டா, எனக்கு உன்னை விட்ட வேறு யாரா இருக்கா? நான் உன்கிட்ட தான் கேட்பேன். சரி, நான் ஃபோன் வைக்க போகிறேன்டா. நான் வீட்டுக்கு வெளில போகிறேன் மாப்ள. ஹலோ, சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுடா. எப்பவுமே நான் உங்ககிட்ட தானே ஏதாச்சும் இருந்தாலும் ஷேர் பண்ணுவேன். திடீர்னு என்ன அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற? கால் கட் பண்ண வைக்க நம்ம வெளியில் வேலை போனோம். முடியாதா? ஒரு நிமிஷம் பேசு. ஹலோ ஹலோ ஹலோ. அதான், நமக்கு தேவைப்படும் போது யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு டிவி ரிமோட் தேவைப்படுது, அது எப்பவுமே அந்த டேபிளில் தான் இருக்கும். ஆனால் நமக்கு தேவைப்படும் போது அது கிடைக்காது. அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் நமக்கு பர்சன்ஸ் நம்ம கூட தான் இருப்பாங்க, எப்பவுமே அவங்க இருப்பாங்க நமக்காக. ஆனால் நமக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னு வரும்போது, பிரச்சனைன்னு வரும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். செல்ஃப் ஹெல்ப் ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு ஜாலியாக இருப்போம். பட் இப்போது